இந்த சனி பகவான் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது ஜாதகர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த வருமானம் கடனுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ கடன் சார்ந்த நிலைகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகளுக்காக அவர் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான் அவருக்கு இருக்குது. இவருக்கு செப்டம்பர் மாதம் முதல் அடுத்து 2024 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஜாதகர் என்ன நினச்சாலும் அந்த எண்ணங்கள் நிறைவேறும், ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் என்னென்னா, சொந்த தொழில் செய்யணும்னு கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இதில் உள்ள அட்வைஸ். அப்போது அவங்களுக்கு இந்த சுக்கிரன் சம்மந்தப்படும் போது கலைத்துறை, அங்கே ராகு சம்மந்தப்படும் போது அந்த கலைத்துறையில் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை தேடுறாங்க அல்லது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட துறைகளில் ஏதாவது வாய்ப்புகளை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு இது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே ராகு அப்படிங்கிறப்போ இங்கே லக்னாதிபதி ராகு அவங்க நான் நினச்ச விஷயத்த சாதிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை எப்படியெல்லாம் ஆய்வு பண்ணலாம், பக்தி கஃபே நேயர்களுக்காக ஜாதக ஆய்வு அப்படிங்கிறது நம்ம பண்ண போகிறோம். நிறைய கேள்விகள் வந்திருக்கு, நிறைய ஜாதகங்கள் அனுப்பியிருக்காங்க. ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இப்போது இந்த ஜாதகத்திற்கு ஒரு முழுமையாக நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் எப்படி பலன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகர் கௌதம் கடலூர்லேருந்து கேள்விகளை அனுப்பியிருக்காரு. அவருடைய வயசு 22 வயது முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது. நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடத்தில் வயதுக்குரிய லக்னம் அப்படிங்கிறத எடுத்து தான் நம்ம பலன் பார்க்குறோம். நகரும் லக்னம், மாறும் லக்னம் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட முறையோடைய கான்செப்ட். இந்த அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடத்தை கொடுத்த திரு புதுடை மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்குவோம். இந்த ஜாதகருடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது துலாம் லக்னம். இன்றைக்கி அவருடைய வயதினுடைய லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம் போகுது. இந்த துலாம் லக்னத்திலிருந்து இவருடைய 22 வயதுக்கு நகர்ந்து எங்கே நிற்கிறாரு? தனுசு லக்னத்தில் நிற்கிறாரு. இங்கே இருந்து தான் நம்ம பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தனுசு லக்னம் அப்படிங்கிறது 10 வருட காலம் இயங்கும். இப்போ அவருக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 3வது பாதம். அப்போது இந்த 3 வருட காலமாகவே அவருக்கு மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் தான் நட்சத்திரமாக இயங்கி கொண்டிருக்கிறார். இந்த 3 வருட காலகட்டங்கள் ஜாதகர் என்ன நினைக்கிறாரோ, எந்த துறைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரோ அந்த ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. இப்போ ப்ரெசண்டில் இவருக்கு செப்டம்பர் மாதம் முதல் அடுத்து 2024 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஜாதகர் என்ன நினச்சாலும் அந்த எண்ணங்கள் நிறைவேறும், ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அவருடைய தேவைகளையும் அவருடைய எண்ணங்களையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சாதகமான ஒரு சூழல் அவருக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. கௌதம்க்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். அடுத்து அவருடைய வருமானம் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய வருமானத்தை தரக்கூடியவர் யாராக இருப்பாங்க? சனி பகவானாக இருப்பாங்க. இந்த சனி பகவான் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது ஜாதகர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த வருமானம் கடனுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ கடன் சார்ந்த நிலைகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகளுக்காக அவர் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான் அவருக்கு இருக்குது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அவர் ஜாதகர் படிப்பு சார்ந்த நிகழ்வுகள் அவருக்கு சாதகமாக இருந்தாலும் படிப்புக்காக அவர் செலவு பண்ணணும் அல்லது எஜுகேஷன் லோன் போகணும், அது போட்டால் தான் அவருக்கு படிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இந்த ஜாதகத்தில் காமிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து இவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. பேசுகிறதுல கொஞ்சம் நிதானமாக பேசணும். கோபப்பட்டு பேசினார்னா அவருக்கு வரக்கூடிய அந்த வருமானம், குடும்ப உறவுகள் தடைபடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால கோபத்தை ரொம்ப குறைச்சிக்கணும். சட்டுன்னு கோபம் வரும், வாயில் வார்த்தைகள் விழுந்துரும். பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நாவை அடக்காமல் விட்டோம்னா அது தீப்புண்ணால் ஏற்பட்ட காயத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தடைபடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அவருடைய முயற்சி, ஜாதகருடைய முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அவருக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும். ஏன்னா 3ஆம் அதிபதி ஏஎல்பி லக்னத்திற்கு 6வது வீட்டில் இருக்குது. கம்யூனிகேஷன் கட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அவர் செல்ஃபோனில் பேசினார். இப்போ ஒருத்தரை நேரில் பார்க்க வேண்டியவங்கள
நேரில் இப்போ இன்றைக்கி என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுவோம், நமக்கு இந்த வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசினார்னா அந்த கம்யூனிகேஷன் சிறப்பாக நடைபெறாது, கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இவர் ஃபோனில் பேசுகிறதை விட நேரில் தொடர்பு கொண்டு பேசுவதே இவருக்கு சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இப்போது அவருடைய பேச்சு ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அங்கே சந்திரன் இருக்கார். அப்போ ஃபோனில் இவர் பேசினார்னா பையன் நல்ல தெளிவாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இருக்கும். அதுவே நேரில் குடும்ப உறவுகள்கிட்ட மட்டும்தான் அவர் கோபமாக பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இவருடைய வீடு சொத்து சுகம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னா, குரு பகவான் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கார். ஆனால் அங்கே ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால அவருடைய எண்ணங்கள் வீடு சார்ந்த எண்ணங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் பெரிய வீடு கட்டுவேனா, பெரிய அளவில் வாகனம் வாங்கினா கூட ரொம்ப உயர் ரகமான ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை வாழ திட்டமிடல் அப்படிங்கிறது இவருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ற செயல் வடிவம் அங்கே உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அவர் எதிர்பார்த்த மாதிரியான வீடு வாகனம் அமைவதற்கான ஒரு சூழ்நிலைகளும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த ராகு அப்படிங்கிறதுனால பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது சில நேரத்தில் நமக்கு நிறைய செலவுகளை இழுத்து விட்டுடும். கொஞ்சம் கவனமாக விரலுக்கேற்ற வீக்கத்தோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தாயாரினுடைய தன்மைகள் இங்கே நல்லாவே இருக்குது. அம்மா சார்ந்த நிலைகள் சிறப்பாக இருந்தாலும் அம்மாவுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவருடைய பூர்வ புண்ணிய பலம் எப்படி இருக்குது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவருக்கு குலதெய்வம் சார்ந்த நிலைகள் நல்லாவே இருக்குது. குலதெய்வத்தினுடைய பேரை உச்சரிப்பதே இவருக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இவர் வாழ்க்கையில் ஒரு நன்மைகளை அடையணும், பூர்வ புண்ணிய பலம் ஆக்டிவேட் ஆகணும், அவருக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கணும், அவர் எதிர்பார்ப்புகள் அங்கே பூர்த்தி ஆகணும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த வயதுக்குரிய பலன் அப்படிங்கும்போது 22 வயசில் ஒருத்தருக்கு என்ன தேவையாக இருக்கும், அவருக்கு வேலை வாய்ப்பு சார்ந்தது, வீடு வாங்குறது, சொத்து எல்லாம் 2ஆம் பட்சம்தான். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு நல்ல மனைவி அமைவாளா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ 5ங்கிறது விருப்பம். அந்த விருப்பம் எங்கே இருக்குது, குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருக்குது. குலதெய்வத்தை கும்பிடுறதுனாலேயே, குலதெய்வத்தினுடைய பேரை சொல்கிறதுனாலேயே அவருடைய விருப்பங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடம் சார்ந்த நிகழ்வு இவருக்கு சுக்கிர பகவான் 10வது வீட்டில் இருக்காரு. தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த ஜாதகருக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் என்னென்னா, சொந்த தொழில் செய்யணும்னு கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இதில் உள்ள அட்வைஸ். ஏன்னா உபய லக்னம் போகும்போது, அதுவும் தனுசு லக்னம் அட்சய லக்னமாக போகும், அங்கே தொழில் ஸ்தானத்தினுடைய தன்மை, கடன் ஸ்தானத்தின் அதிபதியே தொழிலில் இருக்கும்போது அவர் தொழில் செய்கிறாருன்னா கடன் வாங்கி பண்ணுவார். அந்த கடன் போட்ட முதல்ல எடுக்க முடியாத சூழ்நிலைகள் அமைஞ்சிடும். அதனால் தொழில் அப்படிங்கிறது, சொந்த தொழில் அப்படிங்கிறது அவருக்கு வேண்டாம். அதுவே பிரச்சனைக்குரிய வேலை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. 6ங்கிறது பிரச்சனை, அது வேலையில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரச்சனைக்குரிய வேலை. அப்போ இந்த ஜாதகர் என்னென்ன தொழில்களுக்குள்ளே இருந்தால் இவருக்கு நல்லா இருக்கும். ஒன்று, புதனுடைய வீடு, அந்த புதன் கலைத்துறை அப்படின்னு சொல்லலாம். புதனும் சுக்கிரனும் கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்காங்க, இல்லை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்காங்க, எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷுவல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில், ஏன்னா சுக்கிரன் புதன் சினிமா துறை சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளில் இருக்காங்க, மீடியா துறையில் இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது எடிட்டிங் ஒர்க்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னா, கட் பண்ணுறது, வெட்டுறது, ஒட்டுதல் எல்லாமே எடிட்டிங் ஒர்க்கில் உண்டு. அதே போல் அவருக்கு மருத்துவம் சார்ந்த துறைகள், இவர் மருத்துவம் சம்மந்தப்பட்ட நிகழ்வை எடுத்திருந்தாலும் அவருக்கு சாதகமான பதில்கள் உண்டு. அதே போல் வக்கீல், ஏன்னா அங்கே 6ஆம் இடத்தினுடைய தன்மை புதன் அப்படிங்கிறது கேள்வியான அறிவு நிறைய இருக்கும். அப்போ வக்கீல் சம்மந்தப்பட்ட துறைகள் அப்படிங்கிறதையும் இதில் உண்டு. ஆனால் இவருக்கு எது சிறப்பாக இருக்குது, புதன் சுக்கிரன் இணைவு ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கிறதுனால அவர் சினிமா துறை கலைத்துறைகளில் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவருடைய ஜாதக அமைப்புக்கு திருமணம் சார்ந்த நிலைகள் அப்படிங்கிறது 7ல் ராகு, லக்னத்தில் கேது இருக்குது. இந்த மூல நட்சத்திரம் இங்கே போகிறதுனால எதிர்பாராத திடீர் திருமண வாய்ப்புகளையும் காதல் திருமண வாய்ப்புகளையும் இவருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவருடைய கம்யூனிட்டியில் இல்லாமல் அதர் கம்யூனிட்டியில் அல்லது வேறு ஜாதி தொடர்பு கூட, மத தொடர்பு கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது சார்ந்த நிலைகள் அவருக்கு திடீர் திருமண வாய்ப்புகளை இப்போதே அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருமணம் சார்ந்த நிலைகள் அவருக்கு அடுத்து இந்த கேதுவுடைய நட்சத்திரம் முடிஞ்சு அந்த சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம் இங்கே ஜாதகரை இயக்கும்போது, அது தொழில் சார்ந்த நிகழ்வுகளோடு தொடர்பு பெறும்போது அவருக்கு அந்த இப்போ இந்த 2 வருஷத்தில் அவர் திருமணம் செய்யலைன்னா அடுத்து ஒரு 4
வருட காலம் திருமணத்தை பற்றி யோசிக்க மாட்டார். வேலை வேலை வேலை, தொழில் தொழில் அப்படிங்கிற நிகழ்வுகளோடு தான் இவர் ஜாதகர் பயணிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவருடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட நிகழ்வு. நம்ம பொதுவாக அட்சய இலக்கண பദ്ധதியில் ஆயுள் பாவத்தை குறிப்பிடுவது கிடையாது. ஆனால் இந்த 10 வருட காலகட்டங்களில் அவருக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, அதுக்கான பயமுறுத்தல்கள் இருக்காங்கிறத மட்டும் நம்ம 8ஆம் பாவத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 8ஆம் அதிபதி யார்? சந்திரனாக இருப்பார். அந்த சந்திரன் இந்த ஜாதகருக்கு 8க்கு 8ஆம் இட தொடர்போடு இருக்கிறதுனால எதிர்பாராத தண்ணியினால் அவருக்கு பிரச்சனைகள் இருக்குது. எதிர்பாராத இப்போ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா ரோட்டில் தண்ணியில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வலிக்கு விழுதல் போன்ற நிகழ்வு, நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன், 8ஆம் பாவம் அப்படிங்கிறது மர்மஸ்தானம். 8ஆம் பாவம்ங்கிறது சிறுநீரக தொடர்பான நிகழ்வு. அப்போது மோஷன் சம்மந்தப்பட்டது, யூரின் மலம் ஜலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 3ங்கிறது தொண்டை பகுதி, அடிக்கடி சளி தொந்தரவுகள், இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவருக்கு சைனஸ் பிரச்சனைக்கான, ஏன்னா மூக்குங்கிறது அந்த 3ஆம் பாவத்தினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது சுவாசம் சம்மந்தப்பட்ட அந்த கழுத்து பகுதி சம்மந்தப்பட்ட நிகழ்வு. அதனால் கழுத்து பகுதிகளில் அவருக்கு கொஞ்சம் ஷோல்டர் பெயின், கை வலி, கால் வலியெல்லாம் அவருக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவருடைய ஜாதகத்தினுடைய தன்மை, அவருக்கு 9ஆம் பாவம் அப்பாவினுடைய நிலை எப்படி இருக்குது? சூரியன் இங்கே நல்ல அமைப்பில் 11ல் நல்லா தான் இருக்கார். அப்பாவினுடைய நிலை இங்கே சாதகமாகவே இருக்குது ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இவருடைய தொழில் சம்மந்தப்பட்ட தனி அமைப்புங்கிறது புதன் பலமான அமைப்பில் இருக்குது. என்ன தான் ஜாதகர் வேலை பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே சொந்தமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வலுவாக இங்கே காணப்படுது. சொந்தமாக பண்ணும்போது நான் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்தார்னா, முதலீடு போடாமல் கம்யூனிகேஷன் கமிஷன் பேசிக்கில் இவர் ஏதாவது சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு தொழில் செய்கிறாருன்னா அவருக்கு அது சாதகமான பலன்கள் உண்டு. முதலீடு போட்டு செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இவருக்கு சிறப்பில்லை. சரி, இதுவே திருமணத்திற்கு அப்புறம் மனைவி 7ஆம் பாவகத்தின் அதிபதியான புதன் 10ல் இருக்காங்க. மனைவியோடு சேர்ந்து பார்ட்னராக ஒரு விஷயத்தை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய லாபம், இவருடைய மகிழ்ச்சி தொழில் சார்ந்து தான் இருக்கும். வேலை வாய்ப்பு, நல்ல ஜாப் கிடச்சதுன்னா அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார். சம்பள உயர்வு கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ இந்த நேரத்தில் அவருக்கு சம்பள உயர்வுக்கான, ப்ரொமோஷனுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதை பயன்படுத்திக்கலாம். அவருடைய அயன சயன போகம் 12ஆம் இடத்தினுடைய தொடர்பு எப்படி இருக்குது? செவ்வாய், இந்த செவ்வாய் போய் இவருடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வருமானத்திற்காக தூக்கத்தை தொலைப்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். தூக்கம் சரியான நேரத்தில் தூங்கணும். இல்லைன்னா கண் பார்வையில் அவருக்கு பிரச்சனைகள் வரும். கண் பல்லு சார்ந்த நிகழ்வு அவருக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவருக்கு குரு தசையில் சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு. இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் இயக்குறாரு. சுக்கிரன் இந்த லக்னத்திலிருந்து 6-11க்கு அதிபதியாகி 10ல் இருக்காரு. அப்போ தொழில் ரீதியாக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ தொழிலுக்காக ஏதாவது ஒரு உபகரணங்கள் வாங்கினாலும் அது கடனில் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த குரு திசையில் சுக்கிர புத்தி இவருக்கு கடனை கொடுத்தாலும் அவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியையும் கொடுக்கும், தொழிலில் மாற்றங்களையும் கொடுக்கும். இந்த நேரம் அவருடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் உண்டு. ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகளுக்கான நேரம் நல்லா இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்விகளை ஜாதகர் கேட்டிருக்காரு. வெளிநாடுங்கிறது 12வது வீடு. வெளிநாட்டினுடைய அமைப்பு யார், எந்த கிரகம் காரணம்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் 2ஓட தொடர்பு, வெளிநாட்டின் மூலியமாக வருமானம் ரொம்ப நல்லா இருக்குது. ஜாதகர் வெளிநாட்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். அரபு கண்ட்ரிகள், முஸ்லீம் கண்ட்ரிகள் அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும், சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் தன்மையில் பார்க்குறாருன்னா சிங்கப்பூர் செல்லலாமா? செல்லலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்த ஒரு கேள்விக்குள்ள ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். ஜனனி திருச்சியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. வயது 29. திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்வி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஜாதகத்தில் திருமணத்திற்கான காலம் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுவோம். அவங்களுடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது விருச்சக லக்னம். அவங்களுடைய 29 வயதுக்குரிய லக்னமாக அவங்களுக்கு இப்போ போகக்கூடிய லக்னம் கும்ப லக்னம். இதில் இன்னொரு கேள்வி ஒன்று உண்டு. ஒவ்வொரு லக்னம் 10 வருஷத்துக்கு தானே, இது எப்படி 4வது கட்டம் லக்னமாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், தனுசில் 10 வருஷம், மகரத்தில் 10 வருஷம், 20 வருஷம். இப்போ இதில் சுவாதி 4ஆம் சதயம் 4ஆம் பாதத்தில் அவங்களுடைய லக்னப்புள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட 6 வருஷம் இதில் போயிருக்கு. அப்போது இங்கே 29 இவங்களுடைய பிறப்பு லக்னத்தில் ஒரு 3 வருடங்கள் மிச்சம் இருந்திருக்கும். இந்த 10 வருஷமும் முழுமையாக இருந்தால் தான் 30 வயசுக்குள்ளே 3 கட்டம் மட்டும் இருக்கும்.
இவங்களுக்கு என்ன பண்ணுது, 3 வருஷம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. 13 வயசு வரையும் தனுசு லக்னம், 23 வயசு வரையும் மகர லக்னம், 33 வயது வரையும் அவங்களுக்கு கும்ப லக்னம் போகும். அதனால் அவங்களுக்கு இந்த 4வது லக்னம் அவங்களுடைய அட்சய லக்னமாக இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அவங்க திருமணத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் இப்போ லக்ன புள்ளியானது போயிட்டுருக்கு. சதய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்திற்கு ராகு பகவான் 9ஆம் பாவகத்தில் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். இந்த சதய நட்சத்திர காலகட்டங்கள் இந்த 4 வருஷமாக அவங்க லைஃப்பில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க நினச்ச துறையில் சாதிக்கிறதாகட்டும், அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அதனுடைய தன்மைகளாக இருக்கட்டும். சுக்கிரன் ராகு அப்படின்னாவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரியேட்டிவான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவங்களுக்கு இந்த சுக்கிரன் சம்மந்தப்படும் போது கலைத்துறை, அங்கே ராகு சம்மந்தப்படும் போது அந்த கலைத்துறையில் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை தேடுறாங்க, அல்லது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட துறைகளில் ஏதாவது வாய்ப்புகளை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு இது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதியான சனி பகவான் 10 வருஷத்திற்கு அதிபதியும் நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க. அப்போ ஜாதகருடைய தன்மைகள் ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் வயசு 29. அப்போ இதுவரையும் ஏன் திருமணம் ஆகலை கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது அப்படின்னா, 7ஆம் பாவகம் இங்கே சூரியனுடைய வீடு. சூரிய பகவான் எங்கே இருக்கார்? 10வது வீட்டில் இருக்கார். எனக்கு இதுவரையும் திருமணத்திற்கான எண்ணம் தோணலை, எனக்கு ஒரு வேலை இல்லை, நான் ஜெயிக்கணும், சொந்தமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எனக்கு அதிகமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு நிலை இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ராகு அப்படிங்கிறப்போ இங்கே லக்னாதிபதி ராகு அவங்க நான் நினச்ச விஷயத்த சாதிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்கே இன்னொரு விஷயம், இந்த சனி பகவான் நேர் 7வது வீட்டில் செவ்வாய் தொடர்பில் இருக்கார். நம்ம பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம்னு சொல்லுவோம்? 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பிறப்பு ஜாதகத்திற்கு 10ல் தான் செவ்வாய், அது தோஷமாக கிடையாது. இன்றைக்கி இந்த லக்னத்திற்கு 7ல் செவ்வாய், இன்றைக்கி செவ்வாய் தோஷம் அவங்களுக்கு வேலை செய்யுது. அப்போ எங்கே இந்த திருமணத்தில் தாமதம் ஏன் நடக்குது? பிறப்பு ஜாதகத்தில் இல்லாத செவ்வாய் ஏழ்பி ஜாதகத்துக்கு இருக்குது. இந்த செவ்வாய் ஒரு காரணமாக இங்கே திருமணத்தில் தடைகளையும் தாமதங்களையும் உருவாக்குறார். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? இந்த செவ்வாய்க்கான பிரீத்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா திருமணத்திற்கான காலம் அவங்களுக்கு உண்டு. போன வருஷமே ஒரு மாப்பிள்ளை தேடி வந்திருக்கும், ஆனால் இவங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையாக இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் ஏதாவது ஒரு காரணத்தினால அது கல்யாணம் வரையும் பேசி நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாங்கிற வரையும் பேசியிருப்பாங்க, ஆனால் தடையை உண்டு பண்ணி இருக்கும். அல்லது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலான்னு இவங்களே அதை பதில் சொல்லாமல் பிரேக் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த சதயம் 4ஆம் பாவத்தில் அந்த பேசி முடிக்காத வரனை திரும்பவும் பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பிரீத்தி பண்ணதுக்கப்புறம் அந்த வரனையே முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுவே முடியறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஏற்கனவே பார்த்த வரனை இப்பொழுது திருமணம் செய்யலாமா? தாராளமாக பண்ணலாம். எப்போ வரையும்? அடுத்து வரக்கூடிய 2024 ஜூலை வரையும் அவங்களுக்கு திருமணத்திற்கான காலம் இருக்குது, அவங்க பார்க்கலாம். சரி, எப்படிப்பட்ட கணவன் அமைவார்? 7ஆம் பாவம் செவ்வாயினுடைய தன்மையில் இருக்குது. ஒரு கோபக்கார பையன்தான் கணவனாக வருவார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. 7ஆம் அதிபதியும் சூரியனாக இருக்கார். சூரியன் போய் 10வது வீட்டில் அவர் வேலைக்கு போகக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, அவருக்கு 3 விதமான வருமானங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். வீடு, சொத்து இது எல்லாமே அவருக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அவருடைய வீடுங்கிறது ஒரு கோயிலுக்கு அருகாமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கோயில் மணி சத்தம் அல்லது தேவாலய சத்தங்கள் அல்லது பக்கத்தில் மசூதியோடைய சத்தங்கள் அவருக்கு கேட்கலாம். ஏதாவது ஒரு ஆலயத்தினுடைய சப்தம் அவர் வீட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையானது இருக்குது. அடுத்து அந்த ஜாதகத்தினுடைய தன்மைகளில் இந்த 7ஆம் பாவம் கணவருடைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கும்போது அங்கே சுக்கிரனாக இருக்கார். இந்த பெண்ணும் அந்த கணவரும் ஒரே துறையில் வேலை செய்யக்கூடியவர்களாக, இப்போ அவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருப்பாங்க. கலைத்துறையில் இருந்தாங்கன்னா 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருப்பாங்க. இப்படி ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை அமைவதற்கான அமைப்பு இருக்குது. தற்சமயம் இவங்களுக்கு திருமண வாய்ப்பு 7வது மாதம் வரையும் இருக்குது. இந்த 7வது மாதத்து வரையும் விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு அடுத்த வருஷம் திருமணத்திற்கான காலம் கிடையாது. அதுக்கு அடுத்த வருஷம்தான் திருமணத்திற்கான காலம் வரும். எப்போ?
பூரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதம் செல்லும்போது. அதனால் இந்த வாய்ப்பை ஜனனி தவற விட்டுடாதீங்க. உங்களுக்கான திருமண வாய்ப்பு இப்போ போய்கிட்டு இருக்கு. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ஜாதகரை பொறுத்தளவில் முடிவு யார் எடுப்பா? அப்பா எடுப்பாங்க. ஜனனியோடைய அப்பா இந்த நேரத்தில் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதில் சீக்கிரம் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் நம்ம பக்தி கஃபேல பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விரிவான ஜாதகங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த ஷேர் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த சேனலுக்கு அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளுக்கும் விரிவான பதில்களை தர முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.